காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என் அன்பு விசுவாசிகளே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 119 வசனங்கள் 101 முதல் 106 வரையிலும் படிக்க கேளுங்கள். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். செபிப்போம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரணராயிருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, மன மகிழ்ச்சியோடு உம்மை வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவராக இருந்து மனிதர்களாகி எங்களை படைத்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வேத புத்தகத்தை கையிலே தந்து உடைய வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் பாடினது போல உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். என்னோட இன்று சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமே, ஆசீர்வதிக்க வேண்டுமே, வழி நடத்த வேண்டுமே. உம்முடைய கரம் அவர்களோடு இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லைகளை பெரிதாக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமீன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு கரி நெருப்பு, பாகம் 2. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் வசனம் 9 அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் தாழ்மையையும் மனதுருக்கத்தையும் இந்த வேத பகுதி மிக தெளிவாய் படம் பிடித்து நமக்கு காண்பிக்கின்றது. அவர் யார்? அவர் இயேசு. அவர் இயேசு என்று யோவான் சொன்னதும் பேதுருவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மேல் சட்டையை அறையிலே கட்டிக்கொண்டு உடனடியாக கடலிலே குதித்து ஆண்டவரை நோக்கி நீந்த ஆரம்பித்தார். மற்ற சீஷர்கள் மீன்களை கரையிலே இழுத்தார்கள். இயேசுவை சந்திக்க வேண்டுமே என்கிற ஆர்வமோ தாகமோ
ஏக்கமோ அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. பிடித்த மீன்களை எண்ணி பார்த்து 153 என்று கண்டார்கள். இன்றைக்கு அநேகம் பேருக்கு மீன்கள் தான் பெரிதாயிருக்கிறது, பணம் தான் பெரிதாயிருக்கிறது, ஆண்டவரோடு செலவழிக்க நேரமில்லை, ஓவர் டைம் வேலை செய்கிறேன், டியூஷன் எடுக்கிறேன், வீட்டு வேலை இருக்கிறது என்று சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு கர்த்தரை தேடுவதில்லை. ஆனால் கர்த்தரோ அவர்களை தேடி அங்கலாய்த்து நிற்கிறார். இயேசுவுடைய சீஷர்கள் கரையிலே வந்து இறங்கினவுடனே முதலில் பார்த்தது என்ன? அங்கே கரி அடுப்பு போட்டிருக்கிறதையும் மீன் பொரித்து வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். யார் இந்த சமையலை செய்தது? யார் கரி அடுப்பு போட்டார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அது யாருக்காக செய்தார்? அழைப்பை மறந்து பின்மாற்றத்தில் போன சீஷர்களுக்காக மாத்திரமே செய்தார். முதல் முறை இந்த வேத பகுதியை நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது நீண்ட நேரம் நம் அழக்கூடிய சூழ்நிலை தான் வருகிறது. தேவனே, நீர் கரி அடுப்பை போட்டீரே, சமையல்காரனை போல எவ்வளவாய் தாழ்த்தினரே, புகையெல்லாம் ஊதியமுடைய அங்கியெல்லாம் அந்த கடற்கரை மணலிலே துவண்டு கிடந்ததோ, எங்கே விறகு புறக்கினீர், எப்படி தீப்பற்ற வைத்தீர் என்று சொல்லி நாம் நினைக்க தோன்றுகிறது. கிராம கடற்கரையிலிருந்து கொஞ்ச தூரத்தில் தான் இருக்கிறது. கடற்கரையில் அதிகாலை வேளை குளிர் காற்று வீசும். அடுப்பை பற்ற வைக்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனால் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் எவ்வளவு தியாகத்தோடு அவ்வளவு கஷ்டத்தோடு சமையல் வேலையை ஆரம்பித்திருப்பார். கரி அடுப்பு போட்ட அன்பு அருமையானவர்களே, சீஷர்கள் வரும்போது நனைந்து குளிரினால் வாடி வருவார்கள். சூடாக அப்பமும் மீனும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முன்னதாக சமையல் செய்ய ஆரம்பித்திருப்பார். ஒருவேளை அதிகாலை 3 மணிக்கே ஆரம்பித்திருப்பாரோ. எப்பொழுது மீனை பிடித்தார்? எப்பொழுது மீனின் குடலை எல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணினார்? கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது தகப்பன் அவனை அருவருக்கவில்லை. பன்றிகளிடம் கிடந்தவன், வேசிகளிடம் உறவு கொண்டு ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டவன், என்னை விட்டு பிரிந்து போனவன் என்றெல்லாம் எண்ணாமல் ஓடி போய் அரவணைத்தார், முத்தமிட்டார், மோதிரமிட்டார். அந்த தகப்பனுடைய உள்ளத்தில் அவ்வளவு அன்பை வைத்தவர் தனக்குள் எவ்வளவு அதிகமான வெள்ளம் போன்ற அன்பை தேக்கி வைத்திருப்பார். கரைக்கு வந்த பேதுரு கரியடுப்பின் நெருப்பை பார்த்தபோது என்ன எண்ணியிருப்பார்? சில நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு நெருப்பில் தான் பேதுரு போர் வீரர்களுடன் குளிர் காந்து கொண்டிருந்த போது இயேசுவை மறுதலிக்க வேண்டியதாயிற்று. இப்பொழுது அது போன்ற இன்னொரு நெருப்பிலே கர்த்தர் தனக்காக அப்பத்தையும் மீனையும் வைத்திருக்கிறதை பேதுரு கண்டபோது பேதுருடைய உள்ளம் உடைந்திருக்கும். எலியாவின் நாட்களுக்கு வாருங்கள். எலியாவை கர்த்தர் காகத்தின் மூலம் போஷித்தார். சாரிபாத் விதவையின் மூலமாக போஷித்தார். 3வது முறையாக ஒரு தேவதூதன் தழலில் சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் எலியாவுக்கு கொண்டு வந்தார். 1 ராஜாக்கள் 19:6 படிக்கிறோம். பாருங்கள் அருமையானவர்களே, அங்கேயும் ஒரு கரி நெருப்பு அடுப்பு போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் அன்பின் அக்கினி. உன்னத பாட்டு 8வது அதிகாரம் வசனங்கள் 6-7 படிக்கிறோம். உங்களுடைய கண்களை அந்த கரி நெருப்புக்கு நேராக திருப்பும்படி இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். அதில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அன்பின் அக்கினி. நேச வைராக்கியத்தின் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலமையா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இயேசுவை போல் உங்களை நேசிக்கிறவர்கள் யார் உண்டு அருமையானவர்களே? அவரை போல் அன்பும் மனதுருக்கம் உள்ளவர்கள் வேறு யார் உண்டு? ஒரு நபரை நீங்கள் காட்டித்தாருங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் அவருடைய கண்கள் அன்போடு உங்களை நோக்கி பார்த்து என் பிள்ளைகளே என்று சொல்லி அரவணைத்துக் கொண்டார் அல்லவா? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை தந்தார் அல்லவா? பைபிள் நமக்கு சொல்லுகிறது, யோவான் 13:1 தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று. துரோகிகளை போல பின்மாற்றத்தில் போன சீஷர்கள் மேலும் அவ்வளவு அக்கறை கொண்டு கரி அடுப்பை போட்டாரே. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர் என்று. சங்கீதம் 68:18 தேவனுடைய உள்ளத்தில் அன்பின் அக்கினி பற்றி எரியும் போது அதை யாராலும் அணைக்கவே முடியாது. தன்னை விட்டு தூரம் போனவர்களையும் அந்த அக்கினி இழுத்துக் கொள்கிறது. எனக்கு தெரிந்த அநேக பேர் உண்டு, ஆண்டவரை விட்டு தூரமாக சென்று கொண்டவர்கள் என்று சபைகளிலே ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் எப்படி அருமையானவர்களே? அக்கினி அபிஷேகம் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அக்கினி ஒரு விசேஷமான பொருள். அது திடப்பொருளும் அல்ல, திரவ பொருளும் அல்ல, அது வாயு பொருளும் அல்ல. 2 விதமான அக்கினி பூமியிலே இருக்கிறது.
ஒன்று உயரத்திலிருந்து சூரியனிடமிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்கி வருகிற அக்கினி, அடுத்த அக்கினி பூமியிலிருந்து மேல் நோக்கி ஜுவாலையோடு எழும்பும் அக்கினி. நீதியின் சூரியனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் உங்களை நோக்கி இறங்கி வருகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் பேரில் உள்ள அன்பு அக்கினியை போல மேலே செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அக்கினி என்பது பரிசுத்த ஆவியின் அடையாளம். அக்கினி அபிஷேகத்திற்கு அடையாளம். உங்கள் மேல் அன்பு கொண்ட ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தை ஊற்ற விரும்பினார். பாவம் நெருங்காத அக்கினியாக, சோதனை மேற்கொள்ளாத அக்கினியாக நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம். கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று மத்தேயு 3:11 படிக்கிறோம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று தானியேல் 7:10 படிக்கிறோம். இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49 இயேசு சொன்ன வார்த்தை. சிந்தித்து பாருங்கள். இந்த கரி அடுப்பு அக்கினிக்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பு பேதுரு குளிர் காய்ந்து இயேசுவை மறுதலித்தார். இன்னும் சில நாட்களுக்குள் மேல் வீட்டறையிலே பெந்தேகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியின் அக்கினி அவர் மேல் இறங்க போகிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக்குறவர் என்று எபிரேயர் 1:7 படிக்கிறோம். பேதுருவின் மேல் அளவில்லாத அக்கினியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் ஊற்றப் போகிறார். இடையில் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்காகவே இந்த கரிய அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. என்னை அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்ய உங்களுக்கு அக்கினி தேவை. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய சுத்திகரிக்கும் ஒரு அக்கினி தேவை. இதோ கர்த்தர் அந்த அக்கினியை உங்கள் மேல் போட விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நேரம் வந்தது. உங்கள் மேல் கர்த்தர் கொண்ட நோக்கத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிற வேலை வந்தது. கரி நெருப்பு அக்கினி அபிஷேகத்திற்கு அடையாளமானது. அதன் மேலிருந்த அப்பம் கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளம். அப்பத்தை தருகிறார் என்றால் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளையே தருகிறார் என்றுதான் அர்த்தம். அன்றைய இஸ்ரவேலரை வானத்திலிருந்து விழுந்த மன்னாவினால் போஷித்தவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளி செய்த வேத வசனங்களின் மூலமாகவே போஷிக்கிறார். அன்பானவர்களே, அப்பம் என்பது தேவனுடைய வசனம். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் நீங்கள் வளர்கிறதுக்கு பாலை போன்று உங்களுக்கு உதவட்டும். வளர்ந்தவர்களுக்கு உரிய திட உணவாய் இருக்கட்டும். தாவீது அதை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் கண்டார். பரிசுத்தவான்கள் வேத வசனத்தை ஆவலோடு புசித்து ஆத்மாவிலே பலன் கொண்டார்கள். கரி நெருப்பின் மேல் வைக்கப்பட்ட மீன் எதை குறிக்கிறது? ஆம், அது ஆத்துமாக்களை குறிக்கிறது. உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. பேதுருவே, முழுவதும் பிரயாசப்பட்டு முன்னால் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. ஆனால் இனி என் அக்கினி அபிஷேகம் உன்மேல் இருக்கும் போது நீ திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வாய். ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 என்று ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 153 மீன்களை பிடித்தார்கள். அந்த நாளில் அவர்கள் 153 மீன்களை பிடித்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய கருத்து என்ன? 153 என்பதை 100 என்றும் 50 என்றும் 3 என்றும் பிரிக்கலாம். இதில் 100 என்பது இஸ்ரவேலரின் நிறைவு. ஒரு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது அல்லவா? மத்தேயு 18:12 படிக்கிறோம். 50 என்பது புற ஜாதியாரின் நிறைவு. 3 என்பது திருத்துவத்தின் நிறைவு. ஆகவே இந்த மூன்றும் பூரணமாகும்படி 153 விளங்குகிறது. இன்னொரு பக்தன் விளக்கம் கொடுத்தார். 1 முதல் 17 வரையில் உள்ள எல்லா எண்களையும் கூட்டும் போது 110 வருகிறது. 17 என்பது 10ம் 7ம் இணைந்தது. 10 என்பது நியாய பிரமாணத்தின் பூரணத்தை குறிக்கிறது. 7 என்பது புதிய ஏற்பாட்டின் கிருபையின் பூரணத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாய பிரமாணமும் புதிய ஏற்பாட்டில் உள்ள கிருபையும் இணையும் போது 110:13 என்ற இலக்கம் 100 என்ற இலக்கம் வருகிறது. அன்பானவர்களே, என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் இன்று என்னோடு கேட்கிறார். கரி நெருப்புக்கு முன்பாக பேதுரு வந்து நின்றார். அப்பொழுது இயேசு பேதுருவிடம் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா?
பேதுருவை மற்ற எல்லாரை பார்க்கலும் என்னிடத்தில் நீ அன்புள்ளவனாய் இருக்கிறாயா என்று கேட்டார். யோவான் 21 முதல் 17 வரையிலும் படிக்கிறோம். அக்கினி அபிஷேகத்தால் உங்களை நிரப்புகிறவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அருமையானவர்களே. அது ஆண்டவரை நேசிக்கிற உள்ளம், அவர் மேல் அளவில்லா அன்பு செலுத்துகிற ஒரு தீர்மானம். பரிசுத்த வேதாகமத்தில் 10 கட்டளைகள் இருந்த போதிலும் அதில் முதல் கட்டளையாகிய பிரதான கட்டளை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான். மார்க்கு 12:30 படிக்கிறோம். எபேசு சபை அன்பிலே குறைவுபட்ட போது ஆண்டவர் துக்கத்தோடு எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 படிக்கிறோம். முன்பு அக்கினிக்கு முன்பாக பேதுரு 3 முறை இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தார். இப்பொழுது கரி நெருப்பின் அக்கினிக்கு முன்பாக 3 முறை உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று கண்ணீரோடு சொன்னார். அன்று முதல் தேவனுடைய அன்பின் அக்கினி பேதுருடைய உள்ளத்தில் பற்றி எரிந்தது. அன்பானவர்களே, நீங்கள் எப்படி அருமையானவர்களே, கரி நெருப்பாகிய அக்கினி உங்கள் மேல் பற்றி எரியட்டும். நீங்கள் ராஜ்யத்திற்கு உரிமையானவர்கள், ராஜ்யத்தை விரிவாக்க பிறந்தவர்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமீன். அன்பின் பரலோக நேரமே, தேவனே, எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் அறியாமல் இருக்கும் போது பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரிடம் தெளிவாக பேசுகிறேன். ஆண்டவரே, ரோமர் 8:36 முதல் 39 வரையும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிற தேவன், எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. எந்த சிருஷ்டியும் நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ பசியோ எங்களை பிரிக்க முடியாது. இயேசுவில் உள்ள அன்பு எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். நாங்கள் உமக்காக தொடர்ந்து ஊழியம் செய்ய உதவி செய்வீராக. உம்மையை நேசிக்க ராஜ்யத்தை விரிவாக்க எங்களை பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். So